நம்ம அதை வழக்காக்கி அந்த வழக்கில் வந்து ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்லி அதை இவங்க கொண்டாடி உடனே ஒரு சண்டாளனுக்கு பதிலாக பல சண்டாளன்னு பல பேர் சொல்லி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு இப்போ கண்ண முடியும் சண்டாளனா நமக்கு ஒரு படம் ஞாபகம் வர மாதிரி ஆகிப்போச்சு. செய்தது திமுக தான், இந்த அரசு தான். கருணாநிதி வந்து சண்டாளர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்து சண்டாள கருணாநிதின்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து இன்னொரு சண்டாளர் பிரிவில் இருக்கிறவன் அந்த புகாரை கொடுத்தானா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஒரு நியாயம் இருக்கு. பேரை சொல்லி இன்சல்ட் பண்ணாவே உங்கள் மனசு தாங்காதா? இல்லை, நாங்கள் பீ தண்ணி குடிச்சிட்டு 2 வருஷம் ஆச்சுடா. இதே திராவிட மாடல் ஆச்சு. ஏரிகள் செரிகளாக இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல பக்கத்துல என்ன கம்யூனிட்டி இல்லாம பார்க்க எல்லாமே சேர்ந்து வாழ்ற சமத்துவமும் மாறிட்டு தானே இருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் என்ன இருக்கீங்களா? சென்னையிலேயே பார்க்கலையா சார் அபார்ட்மெண்ட் லைஃப்? இல்லையா? சென்னையில் போய் நீங்கள் போய் ஒரு வீடு கேள்வி உங்களுக்கு ஜாதி கேட்குறேன்னா இல்லை. மாற்று அரசியல்ல பேசுறதுனாலேயே நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் மீது நிறைய வழக்குகள் போடப்படுதா சார்? முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி தவறாக பேசிட்டதா கேஸ் போட்டாங்க. மறுபடியும் திரு சீமான் மீர்களும் இந்த பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து? இந்த சண்டாளன்ற வார்த்தையை சொல்றது கூட பயமாகுதுல்ல இப்போ உங்களுக்கு. நான் சொல்லலாம் என் மேலே பிசிஆர் பாயாது. இத்தனை நாள் அது வழக்கு மொழியில தானே சார் இருந்தது. இத்தனை நாளா பொதுவாகவே இட சண்டாள பாவி சண்டாளம்பர் என்ன பண்ணுறான் தெரியல ஈஸியாக பேசிப்பாங்களே கூட அடி சண்டையில் பெண்கள்லாம். சண்டாளன்முங்க சதிகாரமுங்க அது வந்து ஒரு ஒரு கெட்டவனை சொல்லுகிற வார்த்தையாக இருந்தது. பல படங்களில் சண்டாளன் கருணாநிதி கூட வசனம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பாட்டில் சண்டாளன் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து சட்டப்படியான தவறு. அது எப்படின்னா, இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பாட்டை பாடுறாரு. அதெல்லாம் ஒரு 5000 பேர் கேட்டிருப்பான். அதை அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம அதை வழக்காக்கி அந்த வழக்கில் வந்து ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு நீதிமன்றம் சொல்லி அதை இவங்க கொண்டாடி உடனே ஒரு சண்டாளனுக்கு பதிலாக பல சண்டாளன்னு பல பேர் சொல்லி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு இப்போ கண்ண முடியும் சண்டாளனா நமக்கு ஒரு படம் ஞாபகம் வர மாதிரி ஆகிப்போச்சு. அது செய்தது திமுக தான், இந்த அரசு தான். இல்லைன்னா அது கண்ணும் காணாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் சீமான் வந்து இப்போ நான் பேசுகிறேன் என்ன கைது பண்ணு முடிஞ்சா என் மேலே கேஸ் போடுன்னு அழுத்தம் கொடுத்ததே அவர் தானே சார்? ஆமாம். பட் ஆனால் சட்டப்படி நீங்கள் இதை நம்ம பார்த்தோம்னா இந்த தமிழ்நாடு எஸ்சி ஆணையம் ஒன்று சொல்லுது. இந்த மாதிரி இந்த பேரை பயன்படுத்தினால் தவறு, சட்டப்படி தவறு அப்படின்னு சொன்ன பிறகு இதை வந்து இவர் பயன்படுத்தியாதான் தான் இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு. எனக்கு என்னென்னா, எப்பா உண்மையிலே இந்த எஸ்சி பிரிவில் ஒரு 15வது பிரிவாக அந்த சண்டாளன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு சண்டாளன்னு இப்போ யாரும் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. பல இந்த எஸ்சி கம்யூனிட்டியில் பல கம்யூனிட்டிகள் இன்றைக்கி ஆளே இல்லை. அது மாதிரி எல்லாத்துலேயும் பிசிஆர் இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த இத்தனை பிரிவுலாம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பேர் காணாமே போயிட்டான். அப்படி இருக்கிற போது திடீர்னு எவனோ ஒரு சண்டாளன்னு ஒரு சமூகத்திலேருந்து வந்து நீ வந்து எப்படியா எங்கள் சண்டாளன்ற பேரை வந்து நீ பயன்படுத்தி எங்களை இழிவுபடுத்திட்ட, கருணாநிதியை இழிவுபடுத்திட்ட. அதாவது ஒரு சண்டாளனை அந்த சண்டாளன் பிரிவில் வருகிற ஒரு சமூகத்துக்காரனை அட சண்டாளப்பாவி அப்படின்னு சொன்னாதாங்க தப்பு. இப்போ நான் ஒரு பறையர், என்னை வந்து என் சாதியை குறித்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசினதான் தப்பு. வாங்க மூர்த்தி பறையற வணக்கங்க எப்படிங்க இருக்கீங்கன்னா எப்படியா என்னை வந்து வாங்க மூர்த்தி பறையறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் பழக்க கொடுக்க முடியாது. என்னை நீ வன்கொடுமை செய்யணும், என்னை வந்து நீ வந்து இழிதலுக்கு உள்ளாக்கணும். அப்போது கருணாநிதி வந்து சண்டாளர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்து இந்த சண்டாள கருணாநிதின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து இன்னொரு சண்டாளர் பிரிவில் இருக்கிறவன் அந்த புகாரை கொடுத்தானா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் ஒரு நியாயம் இருக்கு. அதை இழிவுபடுத்தும் விதமாக மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா பழங்குடி ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு வலிக்கணும் சார்? எனக்கு வலிக்கணும்ல சார். நான் வந்து சண்டாள பிரிவை சார்ந்தவங்க, என் சாதியை வந்து இந்த ஆள் பாருங்க இப்படி அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல சார். புகார் கொடுத்தவரும் சண்டாள பிரிவு வரல, அதை யார் வந்து இன்னாரை குறித்து பேசினாங்களோ அவர்களும் சண்டாளர் இல்லை. அப்படிங்கிற போது இது எந்த அளவுக்கு நிற்கணும்னு தெரியல. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப
எங்கள் எஸ்சியில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனை ஒரு பிரிவை வச்சு பேரை சொல்லி இன்சல்ட் பண்ணாவே உங்கள் மனசு தாங்காதா? இல்லை, நாங்கள் பீ தண்ணி குடிச்சிட்டு 2 வருஷம் ஆச்சுடா. இதே திராவிட மாடல் ஆட்சி. ஒரு இந்த மலம் கலந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த மலம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட அட்ராசிட்டியாகவே தமிழ்நாடு முழுக்க ஒரு 7-8 அட்ராசிட்டி நடந்தது. ஒரு இடத்துல வந்து சத்துணவு, நான் எங்கள் பிள்ளைங்க போய் சாப்பிட்ற இடத்துல போய் செவுத்துல மலத்தை தள்ளிவிட்டான். எங்கள் பள்ளிக்கூட பூட்டில் திறக்கிறதுல போய் மலத்தை வச்சுட்டான். இவங்க அப்பா காலத்தில் திருச்சி திண்ணியத்தில் 2 பேரை மாற்றி மாற்றி மலத்தை ஊட்ட வச்சான். இப்போ அது வளர்ந்து ஒரு ஊரையே மலை தண்ணியை குடிக்க வச்சாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்றது கூட பரவாயில்லைங்க, ஏற்றுக்கலாங்க. சரி, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு. எவன் பாதிப்புக்கு உள்ளானானோ, எவன் இந்த தண்ணியை குடித்தானோ அவனை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஏய், கூட்டத்தை போவோம், உனக்கு காசு தரேன், உங்கள் அண்ணனுக்கு வேலைக்கு பர்மனன்ட் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு எங்களையே வந்து ஒத்துக்கொள்ள வச்சாங்கன்னு அந்த ஊர் ஜனங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதை நம்ம பார்த்தோம். இதை விட கொடுமை என்னங்க, அந்த மலத்தை போட்டான் பாருங்க, அவனை விட கொடிய எண்ணம் கொண்டவர்கள் தான் இவங்க. அவனாவது என்னைக்கோ ஒரு நாள் போட்டு போயிட்டான். இவங்க குடிச்சவனை ஒத்துக்க வைக்கணும்னா அது எவ்வளவு கொடூர மனப்பான்மை இருக்கும். அப்போ உண்மையா உங்களுக்கு வந்து எங்க மேலாம் வந்து எண்ணம்லாம் இல்லை. ஏற்கனவேங்க இந்த சமூகத்துல இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, இதை வந்து தவறா பயன்படுத்துறானுவா எஸ்சிக்காரனுவெல்லாம், இதை மிஸ்யூஸ் பண்ணி பணம் பறிக்கிறானுவா. பொதுவாக அந்த கருத்து நிலவு சார் பிசிஆர் ஆக்ட். ஆனால் அது உண்மையிலே தப்புங்க. அது அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கெல்லாம் வந்து உண்மையில அட்ராசிட்டி நடக்குதோ அந்த அட்ராசிட்டி, அந்த பாதிப்புக்குள்ள அவனால ஒரு புகார் கூட கொடுக்க முடியாத நிலை தான் தமிழ்நாட்டில். எவனாவது பொறுக்கி திங்கிறவன் போலீஸோட கூட்டு சேர்ந்து, ஒரு சில அதிகாரிகளை கூட்டு சேர்ந்து, தலைவரை ஒரு உழுக்கும் தலைவரை ஒரு அட்ராசிட்டியில் கேஸை போடு, உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு அரசாங்கத்தோட காவல்துறையோட உதவி இல்லாமல் இந்த சட்டம் மிஸ்யூஸே பண்ண முடியாது. அப்படிதான் நிலைமை. இப்போ என்னை போன்றவர்கள்லாம் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்துட்டானுங்கப்பா, நான் அவனா பேசி இருந்துவானுங்கப்பா அப்படின்றாங்க. உண்மையிலே இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து வந்து நிறைவாயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு வச்சுங்க, இந்த சட்டமே எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல இந்த சட்டம் எதற்காக வந்ததுன்றதை முதல்ல பார்க்கணும். முதல்ல வந்து 1955 வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருந்தது. அந்த சட்டம் ஒன்றும் வேலைக்காக சட்டமாக இருந்ததால 1976 இந்த சட்டத்தை பெயர் மாற்றி ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர்னு ஒரு வழக்கை கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டத்தை பேரை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒன்றும் சரியாக ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு கமிட்டியை போட்டு, இளைய பெருமாள் தலைமையில், மரியாதைக்குரிய ஐயா இளைய பெருமாள் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஒரு 4 ஆண்டுகள் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு 25 பரிந்துரைகளை கொடுத்தான். அதில் 2 தான் வந்து இந்த எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டும் இன்னைக்கு இருக்கிற சப்ளானும். அப்போது இந்த 2 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த கமிட்டி அறிக்கையே வெளியில்லை இவங்க. அப்போது அந்த கமிட்டி ஒன்று சொல்லுது, இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு 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 நிலப்பரப்பு இருக்குன்னா, ஒரு நிலப்பரப்பு கீழையும் ஒரு நிலப்பரப்பு மேலேயும்னா எப்படியும் நிலச்சரிவு வரும், அப்படிதானே? அதை மாதிரி இங்கே ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. இந்த இன்பேலன்ஸை சரி செஞ்சால் தான் இந்த இந்த மேலே இருக்கிற வட்டம், இந்த மேல் பரப்பு இருக்குல்ல, இது சமமானால் தான் இங்கே ஒரு சுமூக சூழல் உண்டாகும். இது 2க்குள்ளும் கேப் இருந்தால் இது எப்போ வேணாலும் அடிச்சுக்கும், இது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும், இவனுக்கும் வந்து இது டேஞ்சரு, மேலே இருக்கிறவங்களுக்கும் டேஞ்சரு. அதால் இதை வந்து ஒழிக்கப்பாடு பண்ணால் ஒழிக்கிறதுக்கான வழி தான் இதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இது உண்மையிலே ஒழிஞ்சுதான். பிசிஆர் சட்டத்தை வந்து இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுவதற்கு போடப்பட்ட பிசிஆரும் சப்ளானும் சரியாக தான் செயல்படுது. ஏதாவது எந்த இன்னைக்கு வந்து இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்றாங்கல்ல, அப்போது இந்த எஸ்சி இந்த சப்ளானில் ஒரு நிதியை ஒதுக்கி அந்த நிதி திரும்பி போகிற போது, இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு தானே இது, ஊருக்கும் சேரிக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே, கொஞ்சம் சேரிக்காரனை தூக்கி விடுறதுக்காக தானே இது இருந்தது அப்படின்னு ஊர் தெருவில் வந்து யாராவது அதை பேசி பார்த்துருக்குறோமா? அவனை கீழே இருக்கிறாயா, அதுதான் எங்கள் பிரச்சனை, அவன் கொஞ்சம் மேலே வந்துட்டான்னா நாங்களும் அமைதியாக இருப்போம்யா அப்படின்னு ஊர் தெருவுலேருந்து. இப்போ எல்லாரும் அதை எதிர்க்கிறதுல வச்சுக்கோ, 4 பேர் ஒரு ஊரில் 4 பேர் இருப்பான்னு வச்சுங்களேன், அதை எதிர்க்காதவன் இருக்கிறான்ல, அமைதியாக ஒரு பெரிய
கும்பல் இங்கே இருக்குல்ல, அந்த கும்பல் நியாயத்தின் பக்கம் நின்று கேட்கணும்ல. நம்ம ஊர்ல இருந்து 4 பேர் இந்த சட்டம் தவறா பயன்படுத்தப்படுதுன்றான். சரி, அவன் அவன் இஷ்டம் கேட்கறான். அந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் சமமாகறதுக்கு எங்க கூட சரிசமமாகத்தானே சில சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சலுகையை ஏன் அப்படி நிப்பாட்டுறீங்க? அப்போ நீங்க வந்து இந்த இன்பேலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அமைதியா இருக்க 4 பேர் கேட்டிருக்காங்களா இது வரைக்கும்? கேட்கலையா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த இன்பேலன்ஸை விரிவுபடுத்துறது தான் இதோட நோக்கம். சமநிலையை நோக்கி தான் சார் போயிட்டு இருக்கு. எங்க போகுது? சேரிகளாக இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல பக்கத்துல என்ன கம்யூனிட்டி இல்லாம பார்க்க எல்லாமே சேர்ந்து வாழ்ற சமத்துவமும் மாறிட்டு தானே இருக்கு. நீங்க வெளிநாட்டுல எங்கன்னா இருக்கீங்களா? சென்னையிலேயே பார்க்கலையா சார் அபார்ட்மெண்ட் லைஃப்? இல்லையா? சென்னையில போய் நீங்க போய் ஒரு வீடு கேளுங்களேன். உங்களை ஜாதி கேட்கறானா இல்லையா? கேட்கறானா இல்லையா சார்? அது வெஜ்ஜில இருந்து ஆரம்பிப்பாங்க சார். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்? எப்படியோ கேட்கறான்ல. என்ன மயிறு கேட்குற? பத்தா நான் இருந்தா ஒரு 5000 வாடகைன்னா இன்னொருத்தர் இருந்தா 7000 கொடுத்துருவானா? அவனுக்கு 7000னா எனக்கு 7000, எனக்கு 5000னா அவனுக்கு 5000 தானே. என்ன புடுங்கிறதுக்கு சாதி கேட்குறீங்க? அது அவனோட சொந்த வீடுன்னு அந்த ஒரு அகந்தையில. ஏன் என்ன இருந்தா என்ன? இருந்தா என்ன சார்? அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல. அப்போ இதை நம்ம ஒழிக்கணும்ல. நீங்கள் சாதியா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு வச்சிங்களேன், எனக்கு இந்த அட்ராசிட்டி ஆக்டே வேணாவே, பிசிஆரே வேணாவே. அட்லீஸ்ட் இதை வச்சாவது கொஞ்சம் பேர் பயப்படுறான். அதை கூட இன்றைக்கு நீர்த்து போக வச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த எஸ்சி அட்ராசிட்டி பிசிஆர் வழக்குகள் மீது இங்கே ஒரு அவதூறு பிரச்சாரம் கலப்பப்படுது இல்லை. நான் சில இடங்கள் இது மிஸ்யூஸ் பண்ணுறதே நான் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் இல்லை சரியாக தான் இருக்குலாம் சொல்ல வரல. உண்மையான பாதிக்கப்படனால இதில் வந்து ரெமெடி காண முடியல. இதை பிழைப்புவாதமாக நடத்துகிறவன் இதை வச்சு சக்ஸஸ் பண்ணான்னு வச்சுங்க, அந்த பிழைப்புவாதம் செய்கிற கும்பலை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் இங்கே இழிவுபடுத்துகிற நிலை இன்னைக்கு இருக்கு. இப்படி இருக்கிற போது அந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற வாதத்திற்கு வலு சேர்க்கிற விதமா இந்த செயல் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். சீமான் கைது பண்ணதை சொல்றீங்க. அதால அது சட்டப்படி அவங்க எதிர்கொள்வாங்க. இது ஒன்றும் பெரிய இதில் பிரேமா பேசினா ஒன்றும் பெருசா இல்லை.